SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே சாலையில் கொட்டி கிடந்த நிலக்கரியில் சறுக்கி 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்டம் பாஞ்சூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் துறைமுகத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுகிறது. இவை சாலை வழியாக கனரக வாகனங்களில் பாதுகாப்பு இல்லாமல் எடுத்து செல்லப்படுவதால் நிலக்கரி துண்டுகள் சாலைகளில் சிதறி கிடக்கின்றன. இதுபோன்ற சூழலில் காரைக்காலை அடுத்த அம்மாள் சத்திரம் பகுதியில் சாலையில் சிதறி கிடந்த நிலக்கரியில் சறுக்கி ஒரே நாளில் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகினர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. காரைக்காலில் நிலக்கரி சிதறல்களில் சறுக்கி வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளானதை அடுத்து தனியார் துறைமுக நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் துறைமுக நிர்வாகத்தினர், போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். அப்போது அளவுக்கு அதிகமான சுமை ஏற்றுதல், அதிவேகமாக செல்லுதல், முறையாக லாரியை மூடாமல் செல்லுதல் உள்ளிட்ட காரணங்களால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதனை உடனடியாக துறைமுக நிர்வாகம் சரி செய்யாவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் துறைமுக நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் மணிகண்டன், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காரைக்கால் தனியார் துறைமுகம் சார்பில் உதவிகளை செய்ய வேண்டும் எனவும், மக்களிடமிருந்து புகார்கள் வரும் பட்சத்தில் உடனடியாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. மக்கள்கிட்ட இருந்து இது மாதிரியான குறைகள் வந்தால் உடனடியாக அது மேலே நடவடிக்கை எடுங்க, அங்கே ஸ்பாட்டுக்கு போங்கன்ட்டு பொதுப்பணித்துறைக்கும் உள்ளாட்சித்துறைக்கும் சொல்லியிருக்கிறோம். இனிமேல் அந்த தவறுகள் நடக்காது. நீங்கள் 2 எஸ்பிக்கள் வந்தாங்க, நீங்கள் தைரியமாக பண்ணணும். வெஹிக்கிள் அப்படி தவறு நடந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். காவல் நிலையங்களை கொடுத்துட்டாங்களா எங்களுக்கு தெரியல. கொடுத்தா கண்டிப்பாக அது மேலே எந்த நடவடிக்கைகள் எடுக்கணுமோ சட்டப்பூர்வமாக எடுக்கணும். யார் தனிப்பட்ட வகையில் எந்த குடிமகன் கொடுத்தாலும் சட்டத்துக்குள்ள என்ன இருக்கோ அவங்களுக்கு ரெமெடி அதெல்லாம் கொடுக்கணும்.